எல்லோரும் வாங்க, காலை வேலையை ஆரம்பிக்கலாம். பால் காய்ச்சாச்சுங்க. அடுத்து சாப்பாட்டுக்கு உழ வச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டோம். இன்றைக்கி குழம்பு ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க. பருப்பு கடையிறோம், தயிர் இருக்குது, அதோட சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். சிம்பிளான மெனுவில் வேலையை முடிக்கிறோம். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க போது இன்னும் கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா காலையில் 5 மணிக்கு 5:30க்கு எழுந்தால் தான் நமக்கு வேலையை முடித்து பிள்ளைங்களை கிளப்பி அனுப்ப சரியாக இருக்கும். இல்லைனா அவ்வளோதான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏரியாவுக்கு 7:15க்கெல்லாம் பஸ் வந்துடும். சரிங்க, தக்காளி இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு செஞ்சுருவோம். நேற்று யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேங்க. உண்மையாகவே அது யோசிக்க வச்சுச்சு நம்மளை. நம்மக்கிட்ட க்ளோஸாக பழகுறவங்க நம்ம என்ன சொல்கிறோன்றதை கவனிக்க மாட்டாங்க. நம்ம ரிலேஷனாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைங்களாக கூட இருக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோன்னு காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டுக்கு கத்திட்டு அந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு கூட அவங்க நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து. நிறைய இடங்களில் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட நம்ம ஒதுங்கி நிற்கிறதே நல்லது. அவங்க பேசுகிறத பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நேரம் வரும்பொழுது அதுக்கான பதிலை நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்க பேச்சை நம்ம மூளைக்கு கொண்டு போகாமலும் இருக்கிறது நமக்கு நல்லது. அதை பற்றி யோசித்து அவங்க நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி நினச்சிட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இருந்தால் நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா அதையே போட்டு ஒரு மன உளைச்சலாக ஆகிடுங்க. சில விஷயங்களை தட்டி விட்டுட்டு போயிடணும், சில விஷயங்களை தள்ளி விட்டுட்டு போயிடணும். அதை எப்படி போனோம்னா நமக்கு நல்லதுன்றதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலக உதச்சிட்டு அரிசி போட்டாச்சுங்க. கிழங்கு வறுக்கிறதுக்காக தோல் சீவிடுறோம். தோலோடு போட்டாலும் நல்லா இருக்குங்க, தோல் சீவி போட்டாலும் நல்லாயிருக்கும். கிழங்கு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி டைம் இல்லைங்க, லேட்டாக தான் எழுந்தோம், ரொம்ப லேட்டு. அதனால் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கோம். சரிங்க, உங்கள் லைஃப்பில் சில பேரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க காயங்களை கொடுத்துருக்கலாம், இல்லை காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் பெரும்பாலும் யார்கிட்டையும் நெருங்கி பழகாதீங்க. ஹாய் ஹலோ அப்படின்றதோடு இருந்துட்டோம்னா நமக்கு நல்லது. ஏன்னா எப்போவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை நம்ம மறக்கக்கூடாதுங்க. நீ இல்லாமல் நான் இல்லைன்ற அளவுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே போய் இருந்துடக்கூடாது. யார் இல்லைன்னாலுமே நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். அவங்களுக்காக வருத்தப்படலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்ற லெவலில் யார்கிட்டேயும் இருக்கக்கூடாது. பெத்த தாய் தகப்பன் கூட ஒரு கட்டத்துலலாம் கூட வரமாட்டாங்க. பிறக்கும்போது யாருங்க கூட வந்தாங்க? அப்பா அம்மா மூலியமாக உருவானோமே நாம் தவிர கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட முடியாதுங்க. குழந்தை கூட நம்ம என்ன பிடிச்சி நடக்க வச்சு பழக்கப்படுத்தினாலும் அதோட எஃபெக்டில் தான் அது நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கான பலன் அது போடுது, அது ஆசைப்படுது. எந்திரிக்கணும்னு கை காலை அசைச்சி ஆட்டி ஒவ்வொன்றும் அது முயற்சி பண்ணுது. அதே மாதிரி நாமும் நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. சுயமாக நாம் செய்யணும், முடிவெடுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒருத்தவங்களை நம்பி சார்ந்தே வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வாய்ப்பே இருக்காது. நான் சொல்கிறது சரிதானே? யோசிச்சு பாருங்கள் நீங்களும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ என்னோடய லைஃப்பை பொறுத்தே நான் சொல்லணுன்னா, நான் லவ் மேரேஜ். எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்தாலும் நான் போய் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். எதனாலன்னா நான் விரும்பி எடுத்தது, அதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில். எங்கள் வீட்டுக்காரமே அப்படி தான். சின்ன சின்ன பிரச்சனையை கூட நாங்கள் வெளியில் ஷேர் பண்ண மாட்டோம். இதே வீட்டில் பார்த்து வச்சாங்கன்னா காலையில் ஒரு ஃபோன், சாயந்தரம் ஒரு ஃபோன், மதியம் ஒரு ஃபோன், நைட்டு ஒரு ஃபோன் அம்மாவுக்கு போகும். இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்ட்டு.
நாங்கள் இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், இல்லைனாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். எங்கள் பிரச்சனை எங்களோட போயிடும், எங்களோடயே முடிஞ்சிரும். அந்த மாதிரி சுயமாக யோசித்து சுயமாக முடிவு பண்ணி இருந்தோம்னா நம்ம யார்கிட்டையும் எந்த ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கேட்டு போய் நிற்க மாட்டோம். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்ற நிலைமையும் வராது. சரியா? நாமே இல்லைனாலும் ரொட்டீன் ஒர்க்கு